குழந்தைங்க மார்னிங் எழுந்தோடனே ரொம்ப அழுவாங்க. ப்ரஷ் பண்ணுறதுக்கு போராட்டம் தாங்க நடக்கும் வீட்ல. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அவங்க நைட்டு சாப்பிட்ருப்பாங்கல்ல. ஸோ மார்னிங் எழுந்தோடனே ரொம்ப பசிக்கும் போல். இந்த மாதிரி லட்டு செஞ்சு வச்சுட்டு அவங்க மார்னிங் எழுந்த உடனே நம்ம கொடுத்துட்டோன்னா ப்ரஷ் பண்ணுறதுக்கு போராட வேணாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இப்போது அவுல் 1/2 கிலோ, மல்லாட்டை 1/4 கிலோ, பொட்டுக்கடலை 1/4 கிலோ, வெல்லம் 1/2 கிலோ, எள்ளு 150 கிராம், பாதாம், முந்திரி, வெள்ளரி விதை, ஏலக்காய் 6, கிராம்பு 1, டேட்ஸு 50 கிராம், அப்புறம் சுக்கு பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாமே எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சுருக்குன்னு சூடு வர அளவுக்கு வறுத்தா போதும். டேட்ஸு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வறுக்க தேவையில்ல. ஏலக்காயை தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். எள்ளு மாதிரி பொருள்லாம் மிக்சியில் ஒட்டும். அதனால் பொட்டுக்கடலை கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து கலந்து விட்டுட்டு 50 கிராம் நெய் உருக்கி சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். வெல்லத்தில் 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு வெல்லம் சூடானா கரைஞ்சா போதும். இப்போது வெல்லத்தை ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு லட்டு பிடிச்சிக்கலாம். ரொம்ப ஹெல்தியான லட்டுங்க இது. பெரியவங்க கூட சாப்பிடலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு அளவோடு சாப்பிட்டா எதுவும் பண்ணாது. 2 வயசு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 லட்டுலேருந்து 3 லட்டு கொடுக்கலாம். நான் எங்கேயாச்சும் அவசரமாக வெளியில் போகணுன்னா 2 லட்டு எடுத்து பாக்ஸில் போட்டுட்டு போயிடுவேன். சுக்கரை பசிச்சுன்னு கேட்டால் அதை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டா கொஞ்சம் நேரம் பசி தாங்கும். அதுக்குள்ளே ஏதாச்சும் கொடுத்துருவேங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்சால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.